100 அடிக்கு சொன்னா Hey. Dah. Apa? Beneran. Arni. Apa? எழுப்புங்க அப்பா. Arni. அப்பா நான் உங்க புள்ள கபிலன் அப்பா. எந்த புள்ள கபிலனா? அப்பா எழுப்புங்க அப்பா. எழுப்புங்க அப்பா வீட்டை போலாம். எழுப்புங்க அப்பா. அப்பா வீட்டு. இங்க. அப்பா எனக்கு வீட்டு வர தெரியும் தானே. என்ன தெரியும் தானே. அப்பா எழுப்புங்க அப்பா. அங்கல பார்த்தால எழுப்புங்க அப்பா. என்ன? இவ்வளவு தூரம் வந்து எனக்கு வீட்டு வர தெரியாது. போறாங்க. என்னடா சொல்றீங்க? தோட பிடிக்காங்க தெரியும். தாய் பிடிக்காங்க. போடாங்க 60 கண்டுட்டா அப்பா மனைவி நல்லா படிக்க வேணும் என்ன அப்படி செய்யக்கூடா போய் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்க வேணும் என்ன பெருசா வளர்ந்து என்ன வாங்குற ஆசை எனக்கு டீச்சர் அப்படி நினைச்சு படிச்சா படிக்கலாம் என்ன மூந்தான் வலிக்கிட்டாச்சா விஷ்ணு வலிக்கிட்டானா ரெண்டு பேரும் இங்க வாங்க விஷ்ணு வளர்ந்து என்னவா வர போகுது குந்தன் பெரியவனா வளர்ந்து என்னவா வர ஆசை எனக்கு பெரிய இன்ஜினியர் அப்படித்தான் நினைச்சு படிக்க வரும் என்ன தம்பி தங்கச்சி இங்க வாங்க பள்ளிக்கூடத்துக்கு போங்க அண்ணா சாப்பாடு கொண்டு வரணும் என்ன பசிக்குதா பள்ளிக்கூடத்துக்கு போங்க அண்ணா சாப்பாடு கொண்டு வந்தாருன்னு போயிட்டு வாங்க
தம்பி 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 தண்ணி 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 கொண்டு கொண்டு தண்ணி தம்பி தண்ணி இந்த குடி 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 தண்ணி குடி 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 நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க அண்ணா. ஏய், நீ அந்த பூமணி அக்காவோட பக்கத்துல நீ இருக்கிறீ? ஆமா அண்ணா, அதை என்ன உங்களுக்கு தெரியும்? என் வீடு மாதிரி தான்டா இருக்கு. இப்பதான் புதுசா குடி வந்திருக்கிறேன். ஆமா, நீ என்ன தம்பி படிக்கிறீ? நான் படிப்பை விட்டுட்டேன் அண்ணா. ஏன்டா தம்பி? ஏன் அப்படி என்ன படிக்கிறது? அப்பா அது நம்ம பொறுப்பு இல்லாம குடிச்சுக்கிட்டு இருக்கிறார். எங்களை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அதுதான் நான் முடிவெடுத்தேன். நான் படிக்காட்டியும் என் தம்பி தங்கச்சியை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலையை கொண்டு வர வேணும். இதுதான் நான் என் ஆசை. தம்பி, உன்னை நினைச்சா பெருமையா இருக்குடா, பெருமையா இருக்கு. இந்த சின்ன வயசுல எல்லாத்தையும் புரிஞ்சு நடக்கிறியடா. உண்மையிலேடா நீ பெரிய ஆள்டா, பெரிய ஆள். ஆமா, உன் அம்மா அங்கேடா? அம்மா அம்மா இறந்துட்டாங்கல்ல. என்ன மன்னிச்சிடுற, நான் கேட்டுக்கூடாது. பரவாயில்ல. அப்பாட கொடுமையாலேயே அம்மா தினமும் யோசிச்சு இறந்துட்டாங்கண்ணா. சாவு படுத்தவதாண்ணா. விடிய எழும்பவே இல்லையேண்ணா. மக்களை எல்லாம் அழ வச்சுட்டு சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டாண்டா. அக்களுக்கு மட்டும் வேண்டாம் அப்படியெல்லாம் நடக்குது. நீ அழுது என்னைய மழை வச்சு அழாத. நான் சொல்றதுக்கு அழாத. உனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்க நினைக்காத. மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே இன்பமும் துன்பமும் சமனடா. அதை புரிஞ்சு நடக்கிறவன் தான்டா உண்மையான மனுஷன். கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறே இல்லைடா, ஏதாவது ஒரு குறை வைப்பான்டா. எனக்கு கூட தான்டா ஒரு சோகம் இருக்கு. அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, தம்பி, ஒரு கூட்டு குடும்பமாவே இருந்தோம்டா. யாருக்குமே துரோகம் செய்யாத எங்கட அம்மா விட்டுட்டு எங்கட அப்பா வேறொரு பொண்ணு கூட ஓடிட்டார். அம்மாதான் அங்க இங்கன்னு வேலை பார்த்து எங்களெல்லாம் படிப்பிச்சு ஆளாக்கினா. இப்ப நான் படிச்சு முடிச்சுட்டேன். ஆனா எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. குடும்பம் என்னத்தான் நம்பி இருக்கு. நிச்சயமா ஒரு நாள் எனக்கு வேலை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. அது மாதிரி உனக்கும் ஒரு நாள் முடிவு பிறக்கும். உன் வாழ்க்கையில ஒரு ஒளி பிறக்கும். உன் தன்னம்பிக்கையும் தைரியத்தை நீ விடாதீடா. அண்ணா, இந்த ஒரு சொல்லே போதும் அண்ணா, இந்த ஒரு சொல்லே போதும். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஆடலாம் பாடலாம். இந்த ஏரியாக்கு நான் தானே ராஜா, நான் தான் மந்திரி. எனக்கு கீழே தான் செயலாளரும் பொருளாளரும். என்ன அசைக்க யாருக்கு மேலாது தெரியுமே. என்னடா குருண்டு பாக்குற? இந்த மனுஷ செத்து ஒரு வருஷம் உண்டாக்கு. என்ன குருண்டு பாக்குறாரு? என்னது குருண்டு பாக்கு? இது 2 பேரும் பாட்டு படிப்போம். இது இங்க ஓட விட மாட்டேன்.
இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டு நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும். கொண்டாடியா இருக்கா? நான் குடிப்பேன், குடிச்சு கொண்டே இருக்கேன். என்னப்பா இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு அம்மாவோட நினைவு நாளப்பா. என்ன சொன்னி? இன்னைக்கு அம்மாவோட நினைவு நாள் இல்ல அப்பா. அம்மாண்ட இன்னைக்கு நீ சொல்லி என்ன தெரியும்? எந்த கொண்டாடிச்சதோ உனக்கு தெரியும். எனக்கு தெரிந்தா எந்த மனுஷத்தை நானும் இது என்ன பார்த்து அப்பவங்கள அவ்வளவுதான். அப்பா என்னப்பா தலையில மண்ணாக்குல? டோன்ட் டச் மீ சரியா? எந்த தலையிறது நீ அறது இல்ல. நீ போ உள்ள போ பேசா. என்ன வேணும்? பள்ளிக்கூடத்துல ரிப்போர்ட் தந்தப்பா, பார்த்துட்டு சைன் வச்சு. ரிப்போர்ட்டா? ஓமாப்பா. என்னப்பா? எத்தனையாம் பிள்ளை நீ? முதலாம் நீ என்ன முதலாம் பிள்ளை? நீ ஏன் வீட்டு எத்தனையாம் பிள்ளை? ரெண்டாம் பிள்ளைன்னா நீ ஏன் முதலாம் பிள்ளைக்கு ரிப்போர்ட் பண்ணி? நீ முதலாம் பிள்ளைக்கு ஏன் வருவான்? போ. எவ்வளவு காசு வச்சிருக்க? எவ்வளவு காசு வச்சிருக்க? குடிக்கட்டா மருந்து எவ்வளவு இருக்கு? வேணாமப்பா, அப்பவே கூட்டிட்டப்பா. அப்பா குடிக்க வேணாமப்பா, சாப்பிடுங்கப்பா. அடே குடிக்க இல்லாத காசும் குடிக்க இல்லாம இந்த அப்பா ஏனப்பா சாப்பாடு தட்டி விட்டானுங்க? அப்பா சாப்பாடு காசு தெரியல. சாப்பாடு வேணும், சாப்பாடு வேணும் தரேன். எங்களை சாப்பாடு சம்பளம் சோறும். அப்பா என்னப்பா? அப்பா அப்பா ஏனப்பா தம்பியை தூக்குறீங்க? அப்பா காசு வந்தா இதனை விடுவாரு. இல்லாட்டி கண்டு குடிக்கணும். காசு வேண்டியதாரி இல்லையோ? எப்ப இல்ல போற போற என்ன போடுற ஒருத்தரும் கேட்கிறார். என்னப்பா எங்க போறாய்? உன்னதாங்க எங்க போறாய்? நான் வேலைக்கு போறேனப்பா. இனிமேல் நீ வேலைக்கு போக கூடாது சரியா? நான் போவேன் வேலைக்கு சரியா? இனி நீ பள்ளிக்கூடம் போகணும், படிக்கணும். நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி போட்டேன் சரியா? ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேப்பா. ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சுக்கோ, என்ன மன்னிச்சுக்கோ, என்ன மன்னிச்சுக்கோ. உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி போடும் போது ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். இல்லையாப்பா இல்லையாப்பா, எந்த மாதிரி இருந்துட்டேன், எந்த மாதிரி இருந்துட்டேன், கொடுமைப்படுத்தி போட்டேன். என்ன மன்னிச்சு
கபிலன் என்ன மனுஷியோடா என்ன மனுஷியோடா என்ன மனுஷியோடா சரி இனி நீ வேலையை போன நான் வேலையை போட்டு வரேன் இந்த அரிசி வேண்டி உலவை நான் போட்டு வரேன் அப்பா அப்பா நினைச்சிருக்காரு எங்க அப்பா நினைச்சிருக்காரு அப்பா எனக்கு காசு தந்துருக்கிறேன் அப்பா எனக்கு காசு தந்துருக்கிறேன் என்ன மாதிரி யோ 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 நீ எல்லாம் மனுஷனாயா பெத்த குழந்தை யாரும் கிணத்துல தூக்கி போடுவாங்களா அவன் கல்லூரி காசு இருக்க தரையில்லை அதுதான் நான் கிணத்துக்கு கூட போறேன் குடிக்க காசு அடிக்கி பெத்த பிள்ளை யாரும் கிணத்துக்கு தூக்கி போடுவாங்களா ஒழுங்கான தகப்பனா தான் இல்லாட்டிக்கும் அந்த புள்ளியில நிம்மதியாச்சும் வாழ விடுங்க உங்களோட சந்தோஷத்துக்காண்டி அந்த புள்ளையில வாழ்க்கையை பாழாக்குங்க இது எந்த விதத்துல நியாயம் இல்லையா சொல்லுங்க அன்னைக்கு கூட உங்களை பத்தி யாரோ தப்பா பேசினதுக்கு கபிலன் அவனை அடியோன்னு அடிச்சுட்டான் அது தெரியுமா உங்களுக்கு அவ உங்க மேல பாசமா இருக்கிற அளவுக்கு நீங்க அவன் மேல கொஞ்சம் கூட பாசமா இருக்கீங்க பாவம் அந்த பச்சை மனுக்கு என்ன ஐயா தெரியும் அதை கொண்டு போய் கிணத்துக்கு போட போறீங்களே அப்பா பொறுப்பு நான் குடிக்கிறாரு உங்களை பத்தியே யோசிக்கிறே இல்ல தாம் படிக்காடி பரவாயில்ல தன்னுடைய தங்கச்சி தம்பியாவது படிக்க நினைக்கிறானே அவங்க புள்ளை அப்புறந்ததுக்கு நீங்க புண்ணியம் செய்திருக்கணும் ஐயா புண்ணியம் செய்திருக்கணும் ஒருவர் அவன் ஓடி வந்த விதத்துக்கு உங்களை அவன் கட்டியால் அடிச்சிருந்தா உங்களோட நிலை என்ன ஆகுறது அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அம்மா இல்லையே அப்பா நான் தான் அம்மாவா அப்பாவை இருந்து பாக்குற எத்தனையோ தகப்பனை பார்த்துருக்கேன் ஆனா உங்களை மாதிரி தகப்பனை இப்பதான் ஐயா பாக்குறேன் உங்களோட புள்ள முகுந்தன் எத்தனை வகுப்பு படிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா சரி அதை விடுங்க எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கே அந்த பிள்ளைக்கு நான் என்ன சேர்த்து வச்சுக்கிறேன்னு யோசிச்சீங்களா உங்களுக்கு என்ன தெரியும் விடிஞ்சா பொழுது வட்டா குடி உயிர் வாழ கொஞ்சம் சாப்பாடு உறக்கம் என்னடா இங்க சின்ன பையன் போய் எனக்கு புத்தி சொல்றான்னு நினைக்காதீங்க ஏன் அப்பா அப்படித்தான் ஐயா நிறைய வேதனைப்பட்டுக்கிற ஐயா நிறைய வேதனைப்பட்டுக்கிற ஆனா அவரோட பாக்க நீங்க எவ்வளவு மேலையா மேல குடிச்சார் அம்மா போட்டு அடிச்சார் கடைசியா வேறொரு பொண்ணு கூடவே ஓடிச்சார் ஐயா ஓடிச்சார் அப்பா இல்லை இந்த கொடுமையை விட அப்பா இருந்தும் இல்லாத கொடுமை தான் ஐயா கொடுமை நீங்க குடிங்க நான் உங்களை குடிய விட சொல்லல ஆனா அந்த பிள்ளையில நிம்மதியாச்சும் வாழ விடுங்க ஐயா வாழ விடுங்க அந்த பிள்ளைகள எதிர்காலத்தை சீரழிச்சிடாதீங்க ஐயா சீரழிச்சிடாதீங்க யாரோ ஒருத்தர் நானே உங்க பிள்ளையில பார்த்து எப்படி இறக்கப்படுறேங்க ஆனா பெத்த தகப்பன் நீங்க யோசிங்க ஐயா யோசிங்க உங்க பிள்ளைங்க எதிர்காலத்தை நீங்களே சீரழிச்சிடாதீங்க சீரழிச்சிடாதீங்க யோசிச்சு பாருங்க ஐயா மனுஷனா மாறுங்க ஐயா மனுஷனா மாறுங்க ஏதோ நான் சொல்றேன் புரிஞ்சு கொள்றதும் புரிஞ்சு கொள்ளாதும் உங்களை பொறுத்தது போயிட்டு வரேன்